ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் எஸ்பிஐயில் இருக்கிற ஒரு சூப்பரான க்ரீன் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது 11 and 11 டேஸ்க்கான ஒரு சூப்பரான ஒரு க்ரீன் டெபாசிட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் க்ரீன் டெபாசிட்ஸ்னால் என்ன, எதனுக்காக இந்த ஸ்கீம்ஸை இந்த பேர் வச்சுருக்காங்க, அடுத்தது இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸ் ஒரு ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம்ஸில் கிடைக்கிற இந்த ஸ்கீம்ஸில் அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஈகோ ஃப்ரெண்ட்லி, அதாவது க்ரீன் ப்ராஜெக்ட்ஸுக்காக அவங்க இந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாங்க. ஸோ டியூரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 11 and 11 டேஸ். ஸோ அரௌண்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 years and 16 டேஸில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ 11 டேஸ் மட்டும் இல்லாமல் 17 அதாவது 177 டேஸ்க்கான எஃப்டியும் இருக்குது. 22 and 22 டேஸ்க்கான எஃப்டியும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. அதாவது இந்த க்ரீன் டெபாசிட் ஸ்கீம்ஸில் இந்த 3 டென்யூர்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மினிமம் டெபாசிட்டாக இந்த 3 ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் மினிமம் 1000 ரூபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய டென்யூர் பார்த்திங்க அப்படின்னா 11 and 11 டேஸ்க்கான எப்படியே தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது ஸோ இந்த 11 and 11 டேஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் பப்ளிக் பார்த்திங்க அப்படின்னா 6.20% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க பேர் ஆனம். சீனியர் சிட்டிசனுக்கு எடுத்தீங்க அப்படின்னா 6.70% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஜென்ரல் சிட்டிசனை விட அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 0.50% இன்ட்ரெஸ்ட் இதில் அதிகமாக தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கால்குலேஷன்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு டென்யூருக்குமே ஸோ ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் ஆகும். ஸோ இது 11 டேஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அதுவே 177க்கு வேறு இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். அதுவே 22 இந்த டென்யூருக்கு வேறு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். அடுத்தது ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே என்வரன்மெண்ட் சஸ்டைனபிளுக்கு போகும், அதாவது க்ரீன் ப்ராஜெக்ட்ஸுக்கு தான் இந்த ஃபண்ட்ஸை அவங்க முழுக்க எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க. அடுத்தது சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் எஸ்பிஐ. ஸோ எஸ்பிஐ ஸோ நம்மளுக்கு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இந்த ஸ்கீம்ஸில் கொடுக்குறாங்க. அடுத்தது ஆட்டோ ரினியூவல் ஆப்ஷன்ஸ் இதில் அவைலபிள் பண்ணுறாங்க. அதாவது 11 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஸோ நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் நெக்ஸ்ட் டென்யூருக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம், அல்லது அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. அல்லது இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு இருக்கிற பிரின்சிபல் அமௌண்ட்டை நெக்ஸ்ட் டென்யூருக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரீமெச்சூர் விட்ரால். ஸோ ப்ரீமெச்சூர் விட்ராலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸில் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் சம் பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்கும். அதாவது சம் பெனால்ட்டி, அதாவது 0.50%லேருந்து 1% வரைக்கும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிட்டு தான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இதனுடைய பெனால்ட்டி சார்ஜஸ். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ் எடுத்திங்க அப்படின்னா 11 and 11 டேஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு 1 lakh அதாவது 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசன் அப்படின்றவங்க 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. ஜென்ரல் பப்ளிக் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1,18,000 ரூபாய் அவங்களுக்கு, அதாவது 18,000 ரூபாய் அவங்களுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூவாக கிடைக்கும். ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு இதோட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு வேல்யூவுமே எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதையோ இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே போல் இன்ட்ரெஸ்ட் இஸ் டேக்ஸபிள், அதாவது டிடிஎஸும் இதில் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து ஓவராலாக 50,000 ரூபாய்க்கு மேலே உங்கள் இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது உங்களுக்கு 10% டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதுவும் இந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே எவ்வளோ கால்குலேட் வருது அப்படின்றத பார்த்துட்டு அந்தந்த பேங்க்கில் நீங்கள் ஃபார்ம் 15H and ஃபார்ம் 15Gயை பார்த்திங்க அப்படின்னா சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் பேங்க் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஜென்ரல் சிட்டிசன் 50,000 ரூபாயும், சீனியர் சிட்டிசன் 1 லட்ச ரூபாய்க்கு மேலேயும் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்கு எக்ஸம்ஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்ம் 15H and ஃபார்ம் 15Gயை உங்களோட பேங்க்கில் நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஸோ இப்போது இந்த ஸ்கீம்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.20% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1000 ரூபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அரௌண்டாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 3 years இருக்கும். ஸோ ஸ்பெஷல் எப்படியாகவும் இதில் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே க்ரீன் ப்ராஜெக்ட்ஸ்க்காக எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போது எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும்
18,850 ரூபா. சீனியர் சிட்டிசனுக்கு 20,500 ரூபா கிடைக்கும். அதுவே 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 56,550 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 61,500 ரூபா. ஸோ இந்த அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் உங்களுடைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேர்த்து எண்ட் ஆஃப் தி டென்யூரில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 94,250 ரூபா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,02,500 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்குது. 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8,31,950 ரூபா ஜென்ரல் சிட்டிசனுக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 8,43,500 ரூபாவும் கிடைக்குது. 9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 10,69,650 ரூபாவும், சீனியர் சிட்டிசனுக்கு 10,84,500 ரூபாவும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக கிடைக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் ப்ளஸ் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டும். 11 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு 2,07,350 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும், இதுவே 2,25,500 ரூபாவும் கிடைக்குது. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற போல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அண்ட் பிரின்சிபல், அதாவது 2,82,750 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. அதுவே 3,07,500 ரூபா உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு. இந்த ஸ்கீம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.